அந்த காலத்துலன்னா ஆசிரியர் டீச்சரை அடிச்சோன்னு வச்சுங்களேன், வீட்டில் வந்து நம்ம எல்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் இன்னும் 2 செருப்படி எச்சா விழுகும். ஏன் தெரியுமா? டீச்சர் அடிக்கிறவங்க நீ என்னடா பண்ணினேன்னு சொல்லி சேர்த்து 2 கொடுப்பாங்க இல்லையாம்மா? நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா இதுக்கு நீங்க? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, டீச்சரோட அடி போட்டாங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு டீச்சர் யாராவது ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லாரி நிறைய ஆள் கூட்டிட்டு வந்துடுறாங்க அடிக்கிறது, டீச்சர் அடிக்கிறது. அதனால நாங்கெல்லாம் உசுரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியாம இன்னைக்கு போயிட்டு வந்தோம்னா அது தம்பிரான் புண்ணியம்னு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பேராசிரியர்கள் காலம் அப்படி மாறி போச்சு இல்லையாம்மா? வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு வீட்டில் எல்லா வேலைகளையும் பெண்கள் பார்த்தாங்க தெரியுமாம்மா? ஆனால் இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? என்னையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவார். ஏன் தெரியுமாம்மா? இன்னும் அப்படிதான், இன்னும் நான் பார்ப்பேன். ஏன் தெரியுமாம்மா? தெரியுமா? இந்த சொல்லிருக்க, அவர் சமைப்பாருன்னு நான் பார்ப்பேன், அவர் துவைப்பாருன்னு நான் பார்ப்பேன், அவர் பாத்திரம் கழுவாருன்னு நான் பார்ப்பேன். அதனால அவர் செல்லமா பாப்பா பாப்பான்னு எனக்கு பேர் வச்சிருக்கேன். சரிங்களாம்மா? அது மட்டும் இல்லை, அவர் சமைக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் குழம்ப தாளிப்பாரு, நான் அவரை தாளிச்சு கொட்டுவேன். அவர் துவைக்கும் போது திடீர்னு எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் துணியை துவைப்பார், நான் அவரை துவைச்சு போடுவேன், காய போடுவேன். ஒருவேளை அவர் பாத்திரம் கழுவும் போது எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் பாத்திரத்தை கழுவார், நான் அவரை கழுவி ஊற்றுவேன். ஸோ இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுதான் வயல்வெளி காலம் எப்படி இருக்கு, வாட்ஸ்அப் காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அன்னைக்கெல்லாம் பெண்கள் ஆண்களோட காலை அமர்த்தி விட்டுட்டு தான் தூங்குவாங்க. இன்னைக்கெல்லாம் பெண்கள் கால் அமுத்தருக்கு பதிலாக கழுத்து அமைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? வாழ்க்கை பல நேரம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் ஆண்களை பத்தியும் நாங்க பேசவே மாட்டோம். அதுக்கு நிச்சயமா உத்தரவாதம் கொடுறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு அம்பாளுடைய சப்போர்ட் இருக்குது. அதனால நிச்சயமா நாங்க பேசிட்டு போக முடியாதுங்கிறதுனால நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஆண்களையோ பெண்களையும் நாங்க தப்பா பேசவே மாட்டோம். அதனால நீங்க கண்டிப்பா அஷூரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இப்படி காலம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நாம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்? வாழ்க்கையில் சிறந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அப்படின்னு கண்டிப்பா நம்ம முடிவு பண்ணணும். இந்த முன்னுரையோடு இவங்க 4 பேர்த்தையும் அறிமுகப்படுத்திட்டு பட்டிமன்றத்துக்கு இவங்க எல்லாம் பேச அழைத்து விடுவோம். முதலாவது